கேட்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னோட பேசட்டும்பா. லார்ட், யூ ஸ்பீக் டு அஸ் ஃபாதர். நீங்கள் பேசுகிற தெய்வமாக இருக்கிற ராஜா, உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, இன்றைக்கு என்னோட திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms 50 verses 14. கொஞ்சோண்டு அப்படியே மைக்கில் வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாகும் சிஸ்டர். ரொம்ப அன்பாக கேட்குறவங்கள யார் இருந்தாலும் பிரதாப் ரெடி பண்ணுப்பா, கொடுத்துருக்கிறேன். ಮಾಡಿದ ಹರಕೆಗಳನ್ನು ಪರಾತ್ಪರನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, offer to God with thanksgiving and pay your vows to the most high God. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. அது கீழே இருக்கிற வசனம் தான் நம்ம எல்லாரும் ரொம்ப படிக்குவோம். ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனால் பைபிள் சொல்லுது, யாரை விடுவிப்பா, யாரை விடுதலையாக்குவா, யாருக்கு செய்வார் என்று சொன்னா, சில காரியத்தை பொருத்தனை செய்தவர்கள் தான் கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு பொருத்தனையை குறித்து நான் பேச ஆசைப்படுறேன். பொருத்தனைன்னு சொன்னா இங்கிலீஷ்ல கான்சிக்ரேஷன். அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது ஆண்டவருக்காக நீங்கள் என்ன பண்ணணும், செஞ்சிடணும். அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, அன்னாள் ஜெபித்தாள். என்னத்துக்காக ஜெபித்தாள்? ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் உனக்கே தர வேண்டும். கொடுத்தாலா, கொடுக்கலையா? வெரி குட். பிகாஸ் she was very faithful to God. ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவர், எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, அந்த பிள்ளையை உனக்கே தரேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க பிள்ளையை திரும்பி அவங்க ஆண்டவர் கொடுத்துட்ட பிறகு ஆண்டவர் ஒரு பிள்ளையில நிற்க வைக்கல, இன்னும் பல பிள்ளைகள் அந்நாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஏன் பொருத்தனையில் இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஒரு மனுஷன் பொருத்தனையை சொல்லிட்டு அதை செய்யாம இருந்தா அது அவனுக்கு வலையா மாறிடும். வலைனா என்ன தெரியுமா? நம்ம 100 நாள் ஜெபத்தில் வாசிச்சோம்னா ட்ராப். என்னது ட்ராப்? வலை, மீன் பிடிக்கிற வலை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25:20 20:25 மகா 20:25 வாசிங்க. It is a snare for a man who devote rashly something as holy and afterwards he reconciles his vows. பைபிள் சொல்லு, தமிழ்ல வாசிங்க. தமிழில் நீ சத்தமா வாசிமா ஜெனி. யானி யாரா? பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கன்னியாயிருக்கும். பொருத்தனை செய்தது திரும்பி யோசிச்சீங்கன்னா அது என்னவா மாறிடுமா? அது கன்னியா மாறிடும். சில பேர் பொருத்தனை ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை தொட்டிங்கன்னா போதும்பா, எங்க ஆண்டவரே, எங்க ஹஸ்பண்டை நீங்க தொட்டிங்கன்னா போதும்பா, எங்க ஹஸ்பண்டை நான் என்ன பண்றேன், உனக்காகவே ஒப்பு கொடுக்குறேன். அப்புறமா ஹஸ்பண்ட் ரசிக்கப்பட்ட பிறகு என்ன எப்போ பார் சர்ச்சிலே அவன் காணிங்கிறேன்னு கேட்குவான். இருக்கிறீங்களா யாருன்னா அந்த மாதிரி? ஏன்னா எப்போ பார் பாஸ்டர் கூட வேகிற அந்த புருஷன் மாற்றம் உங்க லைஃப்ல கெடிக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கடவுளை நேசிக்கிற புருஷன் உங்களுக்கு கெச்சார்னா கோடி ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு அந்த மாதிரி புருஷன் கிடைக்க மாட்டார். எழுதி தர உங்களுக்கு. ஏன்னா கடவுளுக்கு உண்மையா இருக்கிறவங்க உனக்கு உண்மையா இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. பொருத்தனை செய்து விட்டு அதை செய்யாத இருந்தால் அது அவங்களுக்கு என்னவா மாறுதா? கன்னியா மாறுதா, ஒரு வலையா மாறுதா. It is a trap for you. If you have said and if you have been promised to God something, Lord, I will do this for you if you do for me, and you have to do that for God. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்த அந்த பிள்ளையை நான் உனக்கே தருவேன். ஆண்டவரே, நீ எத்தனை அம்மாங்க நீங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறீங்க, என் பிள்ளைய நான் என்ன பண்றேன் ஆண்டவரே, உனக்காகவே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இந்த வியாதியிலேருந்து என் பிள்ளையை காப்பாத்து, இந்த பிசாசுலேருந்து என் பிள்ளையை காப்பாத்து, இந்த தரித்திரத்தை என்னை காப்பாத்து, என் பிள்ளைய உனக்கே ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. வியாதி குணமானதும் அம்மாவும் குணமாயிருது, அம்மா பிள்ளையும் குணமாயிறாங்க, அவங்களும் அப்படியே என்ன ஆகிறாங்க, அப்படியே மெதுவாக கம்மியாயிறாங்க. பார்த்துக்கிறியா? பொறுத்தனையில் என்ன வருது? அது அவங்களுக்கு என்னவா மாறுது? வலையா மாறுது. உங்களுக்கு தெரியாது.
அது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது உங்க ஜெபத்தை ரொம்ப தெளிவா ஆண்டவர் கேட்கிறவரா. நீங்க சில காரியம் உங்க லைஃப்ல நடக்காதது காரணமே இதுதான். The main root is this: what you have been said to God that you will do and you are not doing it is a problem for you. நான் சொல்ல, பைபிளே சொல்லுது. இது என்னவா மாறுதான்? வலையா மாறுதான் உனக்கு. வலைனா என்ன தெரியுமா? இதுல நீங்களே மாட்டிக்குவீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, உங்க வாயால என்ன ஆயிட்டீங்க, நீங்களே மாட்டிக்கின மாதிரி. தமிழ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், யாரால கேட்டாங்க, அதனால என்ன ஆயிட்டாங்க. அந்த மாதிரி உங்க ஜெபம் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் உனக்காக சாவுறப்பா, எங்கப்பா என்ன பொய்ப்பா. அதுக்கு தான் பாட்டு பாடும் போது கூட ரொம்ப யோசித்து நான் பாடுவேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரோட செய்தியை கேட்கும் போது அன்னிலேருந்து நான் பாட்டை பாடுறதுக்கே யோசிக்கிறேன். எந்த பாட்டை பாடணும், நம்மளுக்கு சூட் ஆகுதோ அந்த பாட்டு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா தான் அந்த பாட்டோடைய அர்த்தம். பைபிள் சொல்லுது, உன் வாழ்க்கையை ஜீவ பலியா நீ ஒப்பு கொடுக்காவிட்டால் அது புத்தி உள்ள ஒரு ஆராதனையா இல்லை. இப்ப கூட ஒரு அப்பா ஒரு பிரதர் பாடுகிறாரு, எலும்புகள் உருவாகல அந்த பாட்டு. அவர் இன்னொரு பாட்டு பாடுகிறாரு. என்ன பாட்டு தெரியுமா? உன் கையில என்னவோ இன்னும் உடைகிறேன். சொல்லுங்க. என்னமா உடைனா என்ன தெரியுங்களா? உன் அடிக்கும் போது ஒடிக்க போடும், உன் மனசு ஓடியும், உன் மைண்ட் ஓடியும், உன் பணம் ஓடியும், உன் சரீரம் ஓடியும். நிக்குவியா கேக்குறேன் நானு, நிக்குவியா? ஏமா சர்ச்சுக்கு வரலன்னா சொந்தக்காரர் வந்துட்டேன்றாங்க. ஏமா பிரேயருக்கு வரல, ஏமா உங்க பிள்ளைய ஊழியத்துக்கு வரல, அப்பலன்னா மழை வந்துடுச்சா. யோ, வியாதி இருக்கும் போது மழைய பார்க்கல, பேய் இருக்கும் போது புயலை பார்க்கல, குடும்பத்தை சண்டை நடக்கும் போது, தற்கொலை நடக்கும் போது எந்த நேரமும் பார்க்கல. விடுதலை ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம்? மழை வந்துடுச்சு. செத்து கூட போலாம் நம்ம மழையில கூட. ஆனாலும் பண்ண பொறுத்தனையில உண்மையா இரு. ஆமென், அல்லேலூயா. நீ பண்ண பொறுத்தனையில நீ உண்மையா இல்லைன்னா அந்த பொறுத்தனையே உனக்கு என்னவா மாறுதா? கண்ணியா மாறுதா? ஒன்னும் இல்லை. இங்க நான் ஊழியக்காரனாகிறேன், நானே சொல்றேன். இயேசுவே வேண்டான்ட்டு திரும்பி ஓடிட்டேன். டார்ச்சர் தாங்க முடியல எனக்கு. போன சர்வீஸ்ல கூட சொன்னேன், வாண்டாப்பா சாமி நம்மள ஆளை விட்டுருப்பான்னு சொல்லி. இப்போ இல்லப்பா, அப்போ கத்துனேன், வாண்டாப்பா நம்மளால ஆகல. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வழியில பிரச்சனை வந்தா போறால, எனக்கு எல்லா பக்கமும் ஃபெயிலியர் தான் பார்க்குறேன். எல்லா பக்கமும் எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்துலேயும் அடி விழுந்துனே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அடிப்பட்டேன், பணத்தில் அடிப்பட்டேன், வாழ்க்கையில் அடிப்பட்டேன், சரீரத்தில் அடிப்பட்டேன். என்ன ஒரு லைஃப் ஒரு மனுஷனுக்கு? எப்போ தெரியுமா? இயேசுகிட்ட வந்த பிறகு. வராத போது இல்லை, இயேசுகிட்ட வந்த பிறகு தான். திரும்பி ஊழியமே வேண்டான்ட்டு நான் என் வேலைக்கு போனேன். அங்க கூட ஆண்டவர் என்ன ரொம்ப வாட்டி கூப்பிட்டாரு, வா வான்னு கூப்பிட்டாரு. நான் தான் சும்மா ஏதோ ஒரு பொய் பேசினே நானா வேலையிலேருந்து விடணும்ட்டு அவர் சொன்னார். நான் விடல. நானும் ஒரு வாட்டி ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசினேன். நான் சொல்லிட்டேன் அவருக்கு, இந்த மாதிரி நான் ரிசைன் பண்ணுறேன் ஜாப். அந்த டைமில் வந்து பீக் டைம்ஸ் ஆயிடுச்சு கால்ஸ் எல்லாம். இல்லை இல்லை நீ போவாதான்ட்டாங்க. நான் போனேன்னு நினைக்கும் போது அவங்க வீட்டில் என்னை சாத்தான் தடை பண்ணியிருந்தான். அப்புறமா ஒரு நாள் எங்கள் பாஸுக்கும் எனக்கு ஒரு பெரிய கிளாஷ் ஆகிட்டு என்னை வேலையிலேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. பாண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ வானா என்ன பண்ணல, நீ வரல, நானும் உன்னை வர வைக்க எனக்கு தெரியும் ரொம்ப நாளா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100 feet ரோடில் நில்லின்னு நான் யோசிச்சுங்கிறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து எங்கள் அப்பா இழந்த பிறகு நான் ரொம்ப யோசிக்குவேன். அது யாருக்கும் தெரியாது, அது ஒன்று என் கடவுளுக்கு மாட்டம் தான் தெரியும். முதல் நான் என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா எங்கள் அம்மாவை யாரை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரொம்ப. நெக்ஸ்ட் நான் நல்லா பணம் சம்பாதிக்கணும். பணம் எல்லாம் ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டான். சில உறவுகள்லாம் என்னை விட்டு போனது காரணமே அந்த பணம் தான். அப்பதான் யோசித்தேன், இது எல்லாம் கூட என்ன இல்லை, மரியாதையே இல்லைடா. இப்போ ஒரு நாள் ஒரு சிஸ்டர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ கடவுள்கிட்ட வந்துக்கிறது நல்லதுப்பா, ஆனால் உனக்கு பணம் இருந்தால் தான் உனக்குன்னு ஒரு கல்யாணம் கூட பண்ண முடியும். பணம்லாம் இல்லைன்னா யாரும் உனக்கு பொண்ணு கூட என்ன பண்ண மாட்டாங்க, பொண்ணும் தர மாட்டாங்க, பையனும் தர மாட்டாங்க, ரெண்டும் தர மாட்டாங்க. இதெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டு ஒரு நாள் நிற்கும் போது நான் திரும்பி ஊழியத்துக்கு வந்து திரும்பி ஆண்டவரை விட்டு போயிட்டேன். நான் பண்ண பொறுத்தனை என்ன தெரியுமா?
நான் நைட் ப்ரேயரில் உக்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். என்ன ப்ரேயர் தெரியுமா பண்ணுவேன்? நான் உனக்காக வாழ்கிற ஆண்டவரே, நான் உனக்காக சாவுறப்பான்னு சொல்லிட்டு பண்ணேன். சின்ன பிரச்சனை, அற்பமான பணத்துக்காக, சின்ன ஒரு அன்புக்காக இயேசுவை நான் விட்டுட்டேன். சின்ன மாயமா போற அன்புக்காக இயேசுவை விட்டுட்டேன். சின்ன ஒரு அவமானம் வந்துச்சு. ப்ரேயர் நடத்திங்கும் போது ஒரு சண்டை நடந்து என்னை வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல போனால் ப்ரேயரை இடமே குடிக்கல. நான் சொன்னேன், என்னப்பா சண்டை நடக்கிறதுக்கா கேட்குறேன், ப்ரேயர் நடத்துங்க. ஒரு வேளை எனக்கு அழைப்பே இல்லை, நான் ஊழியத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு நானாக போனேன். பிரதர் நம்பவே மாட்டீங்க, இது கடவுள் பார்த்துங்கிறாரு. எங்கள் குடும்பங்கிறாங்க. நான் வேலை செஞ்சுன்னுக்கும் போது எனக்கு ஒரு கொடூரமான வியாதி வந்துச்சு. அந்த வியாதி எப்படி தெரியுமா? என் பிரைவேட் பார்ட்டை விட்டு எல்லாத்துலயுமே அலர்ஜி வந்துச்சு. நான் ஒரு சேர் மேலே உக்காந்தாலே போதும், அந்த சேர்ல இருக்கிற எல்லா ஹோல்ஸும் அப்படியே என் உடம்புல இருந்தாலே அலர்ஜியா மாறும். கேம்பஸ் க்ரூசைடில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ போனேன். அந்த பார்க்கிங் லாட்டில் உக்காந்து அழுந்த ஆண்டவரை பார்த்து, தலைமையிலெல்லாம் கட்டி, நைட்டெல்லாம் நோவுது, தூக்கம் வர மாட்டேங்குது. டாக்டர் கொடுத்த மாத்திரை, அலர்ஜி மாத்திரை எனக்கு. அது வந்து 160 mg. அது நான் எவ்வளோ போடுவேன் தெரியுமா? 320 mg போடுவேன். எனக்கு ஒரு பக்கம் நோவு, ஒரு பக்கம் எனக்கு தூக்கம் வராது. அந்த டேப்லெட்டை ஜாஸ்தி போட 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 டேப்லெட்டுக்கு நான் அடிமையாக மாறிட்டேன், தூக்கம் இல்லாமல். அதுக்கப்புறமா எனக்குள்ள வந்து அந்த ஃபுட் பைப் எல்லாமே ஃபுல் புண்ணா மாறிடுச்சு. தண்ணி குடிச்சா எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியுது. எனக்கு இங்கே இருக்கும் தண்ணி இங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்ல முடியும். அம்மா பல ஹாஸ்பிட்டலுக்கு என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கொண்டு போனாங்க. அப்புறமா ஒரு கேமரா விட்டு வீடியோலஜி பண்ணாங்க. கேமரா உள்ள விட்டுட்டு 2 கையை நாய் மாதிரி கட்டிட்டு இங்கே விட்டாங்க. யோனாக்கு மீனின் வாயில விட்டாரு, எனக்கு கேமரா வாயில விட்டாரு. எனக்கு தெரியல இவர் தான் விட்டுங்கிறாருன்னு. அதுக்கப்புறமா பார்த்தா தான் ஃபுட் பைப் எல்லாம் புண்ணா மாறிட்டு இருந்துச்சு. மாத்திரை போட்டு 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 ஒரு வியாதியை குணமாகறதுக்காக எனக்கு இன்னொரு வியாதி வந்துச்சு. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் தேடணும், நான் குணமாகல. அப்புறமா ஒரு ஜெபத்தில் கர்த்தர் என்னை குணமாக்கினார். என் மேலே ஒரு பிசாசு இருந்துச்சு. அந்த பிசாசு என்னை விட்டு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, இது என்னால் வரல, இது பிசாசுனால வந்தது. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், இல்லைப்பா இவரை விட்டா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் சாவு டேட்டு வந்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும், கடவுள் வேணும்ன்ட்டு. நான் உங்களுக்கு பயமுறுத்தல, உலகத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பொய்யாக்குறவங்களுக்கு உண்மையாக வாழ்றீங்க, உண்மையாக்குற கடவுளுக்கு நீ பொய்யா வாழ்ந்துங்கிற. உஷாரா தெரிஞ்சுக்கங்க. பொய்யாக்குறதுக்கெல்லாம் நீ எவ்வளோ உண்மையாக்குறியோ ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கங்களேன், வாழ்க்கையே வெறுத்துடுவேன் நீ. நான் பாம்பு காடா பாலை வீட்டுனேன். பாம்பு எவ்வளோ தடவை ஸ்கின்னை பீல் பண்ணிச்சினாலும் அது ஸ்டில் இட் இஸ் அ ஸ்னேக். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், உண்மையான கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்து பாருங்க. என்னை மாதிரி விழுந்தெல்லாம் வராதிங்க, என்னை மாதிரி ஏமாந்து போய் வராதிங்க. நான் ரொம்ப இழந்துட்டேன் ஆண்டவர்கிட்ட. 23 வருஷமா நான் ஆண்டவர்கிட்ட வராத பல விஷயத்தை எழுந்தேன். என் மான மரியாதை எழுந்தேன், என் பணத்தை எழுந்தேன். நான் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கூட கேட்குறேன், ஆண்டவரே ஐயோ இவ்வளோ வருஷம் நான் ஒரு முட்டாளா மாறிட்டு உன்னை நான் ஏமாத்துறேன்னு நினைச்சு நான் என்னையே ஏமாத்தினப்பா. எல்லாம் அவங்க டைம் வந்ததான் மாறுறாங்களப்பா. இவங்களுக்காக ரொம்ப ஓடிட்டேன்ப்பா. ஆனால் நான் மரணம் இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என் கோளு தடி உன்னை தேற்றி தேற்றி என்னை நடத்தி நடத்தி வந்த ஆண்டவருக்கு நான் பொய்யா மாறிட்டேன். எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்தது. அன்னைக்கு முதலாவது ரன்னிங் ரேஸை ஓட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி வந்தேன் சிஸ்டர். இன்னைக்கு உங்களுக்கு வியாதியை கொடுக்குவார், நான் பயத்தை கொடுக்கல. நான் ஒரு ஊழியக்காரனா ஆகணுன்ட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் எனக்கு கொடுத்தாரு. இப்படி பண்ணாதாடா நீ இந்த உலகத்தை என்ன பண்ணுவேன், நீ மறக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி செஞ்சார். உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஆகாது, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அவரை மிஸ் பண்ணிடாதீங்கன்ற. இவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப யோசிக்குவேப்பா, ரொம்ப யோசிக்குவேன், அளவுக்கு மீறி யோசிக்குவேன். முதலாவது நீ பண்ண பொருத்தனை என்னாரு, உண்மையாயிரு. என்னென்ன பொருத்தனை பண்ணிக்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணுறேன்னு பொருத்தனை பண்ணிக்குவேன்.
என்ன பண்ணிக்குவேன்? நான் ஜெபம் பண்ணுவேன் பொறுத்தனை பண்ணிக்குவேன், நான் ஃபாஸ்டிங் போடுறேன்னு பொறுத்தனை பண்ணிக்குவேன், நான் பைபிளை வாசிக்கிறேன்னு பொறுத்தனை பண்ணிக்குவேன், நான் ஆண்டவரே காணிக்க போடுகிறேன்னு பொறுத்தனை பண்ணுவேன், எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருப்போம் அந்த வேலையில் நான் உனக்கு வாழுவேன்னு சொல்லிட்டு பொறுத்தனை பண்ணிக்குவேன். ஆனால் அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணாதீங்க. வேண்டாமா வேண்டாமா. யாக்கோபு பண்ணா அந்த மாதிரி. யாக்கோபு அந்த மாதிரி ஆண்டவரை ஏமாத்தனா தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு கேட்டது ஒரு பொண்டாட்டி, அவனுக்கு எவ்வளவு பொண்டாட்டி கொடுத்தாரு தெரியுமா? 4 பொண்டாட்டி கொடுத்துட்டாருப்பா. அந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டிங்களெல்லாம் வந்து அவங்க ஆசைப்படியவே ஆண்டவர் நிறைவேற்றிட்டா. இப்பதான் ரூல்ஸ் போட்டார். ஆனடா ஒன்னே போதும் உனக்கு, ஒரு புருஷனே போதும், ஒரு மனைவியே போதும்ட்டார். அவனுக்கு ஒரு குழந்தை கேட்டார். எவ்வளவு குழந்தை கொடுத்தாரு தெரியுமா? 11 குழந்தை கொடுத்தாரு. ஆனால நன்றி இல்லாத வாழ்ந்தான். அதனால தான் போய் அவன் காசெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ராஜா கையில வீணா கொடுத்தான். இன்னைக்கு நீங்க கூட எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறீங்க, நீங்க கூட எடுத்துன்னு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுக்க, நீங்க கூட எடுத்துன்னு போய் ஸ்டேஷன்ல கொடுக்குற, நீங்க கூட எடுத்துன்னு போய் ரியாப்ல கொடுக்க, நீ கூட எடுத்துன்னு போயிட்டு ஏதோ தேவையில்லாத காரை கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா? நீ பண்ண பொருத்தனையில நீ உண்மையா இல்ல. ஆண்டவர் காசு பின்னாடி எல்லாம் பொருள் இல்லப்பா. காசு வந்தா அவன் குணம் மாறுதான் தான் பார்க்குவார். காசு தான் இன்னைக்கு ரொம்ப பேருடைய குணத்தை என்ன பண்ணுது? மாத்துது. ஆனா பைபிள் சொல்லுது அந்த நம்பிக்கை ஏன் மேல வெயின்னு சொல்றதுக்காக தான் கர்த்தர் செய்வார். நீங்க உங்க பொறுத்தனையில உண்மையாக்குறீங்களா பிரதர்? அம்மா அப்பா உங்க பொறுத்தனையில உண்மையாக்குறீங்களா? உங்க பிள்ளைய பாஸ் பண்ணிட்ட நீ என்ன பண்ண? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன, உண்மையா இருக்கிறியா? பா தம்பி நீ பாவத்தெல்லாம் விட்டுட்டேன் இயேசுக்காக வாழுவேன்னு சொன்னியே, சர்ச்சைக்கு வந்துன்னுக்கிறியா? ரெகுலரா வசனத்தை கேட்டுன்னுக்கிறியா? இப்போ எங்கேருந்தோ வந்துட்டாங்க ஃபேமிலி உங்களுக்குல, எங்கேருந்தோ இப்போ குடும்பத்தில் வந்துட்டுக்கிறாங்க, எங்கேருந்து வந்து ஃப்ரெண்டுங்க வந்துட்டுக்கிறாங்க, புது புது ஃப்ரெண்டு வந்து தொட்டு தேவன் நடத்துகிற விதம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே அன்பு குறையுதா? அப்படியே அன்பு குறையுதா? ஒன்றுமே இல்லாத போது, யாரும் வராத போது ஆண்டவர் உனக்கு வந்தாரு. அத்தை மறந்துடாத, மறந்துடாத. உன் மரண டைம்ல ஆண்டவர் வந்து உன்னை சந்தித்தா. நீ நல்லா இருக்கும் போது ஆண்டவர் வரல, வாழ்வா சாவான்னு இருக்கும் போது ஆண்டவர் வந்தா. அதுக்காகத்தான் எனக்கு அவர் ரொம்ப இஷ்டம். நான் நல்லா இருக்கும் போது யாரும் என்னை தேடி வரலையா? நான் நல்லா இல்லாத போது என்னை ஒருத்தர் தேடி வந்தாரியா? ஆமென், அல்லேலூயா. அவருக்காக பாடுபடுறேன்னு உன் பொருத்தனை பண்ண தானே? ஆண்டவரே உனக்காக அடி கூட படுறேன்ப்பா, உன் சிலுவையை சுமக்கிறேன்னு நீ பாட்டில் ஒரு பொருத்தனை பண்ணிக்குவேன். ஏதோ ஒரு பாட்டு நிமித்தமா நீ பொருத்தனை நான் பண்ணிக்கிறேன். ஒரு பாஸ்டரோட பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். அவர் பாட கேட்கும் போது கண்ணில் தண்ணி ஊத்தும். ஆண்டவரை பார்த்து கேட்க, ஆண்டவர் எனக்காக நீ இவ்வளோ அகோரமா மாறினியப்போ உனக்காக நான் ஒப்புக்குரியம். சில பாடு வந்ததுமே சர்ச்சை விட்டுறாங்கய்யா, சில பாடு வந்ததுமே இயேசுவை விட்டுறாங்க. ஆனா நீ பண்ண பொருத்தனை என்ன? எல்லா நேரத்திலேயும் கர்த்தரை நான் நேசிப்பேன், எல்லா நேரத்திலையும் கர்த்தருக்காக உண்மையா வாழுவேன். உனக்கு கல்யாணம் ஆகாத போது யோசியா, உனக்கு பேய் பிடிக்கும் போது யோசியா, உனக்கு வியாதியா இருக்கும் போது யோசியா. இந்த ஆசைலாம் அப்ப வரல தானே, இப்ப மாற்ற ஏன் இந்த ஆசை வந்துச்சு? கடவுள் மேல விட்டு போன பிறகு எல்லாத்து மேல உனக்கு ஆசை வந்து விடும். அழிஞ்சு போற பொருள் மேல உனக்கு ரொம்ப ஆசை வந்துடும். மாயமா மறைஞ்சு போற ஜனங்கள் மேல உனக்கு ரொம்ப லவ் வந்துடும். யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நீ கூட்டின்னு போறது உண்மைனா நான் ஒரு பொருத்தனை பண்றேன்ப்பா. நான் சம்பாதிக்கிற காசுல உனக்கு எல்லாம் கொடுக்குறேன்ப்பா, என் பிள்ளைகளை உனக்கு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஏமாத்தினவன் யாக்கோபு தான். இன்னைக்கு நீ எவ்வளவு பேர் ஏமாத்தினுக்கிறீங்கம்மா ஆண்டவரை? எவ்வளவு பேர் உங்க ஜெபத்துல உண்மையாமா? இது ஒரே ஒரு ஜெபத்துல நீ உண்மையா இருந்தால போதுமா, மிச்சதெல்லாம் கரெக்டா இருப்பீங்க. ஊழியர் சேர சொல்ற பிரதர்ஸுங்களே உண்மையாரு, வேஷம் போடாத ஆண்டவர்கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன். ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்க ஒன்னே இல்லை. எனக்கு இப்போ டாக்டர் கை டைம் கொடுத்துட்டா. இன்னும் நான் வந்து இன்னைக்கு டேட் 18, இந்த மாசம் ஜூன்ல வந்து மேல வந்து என் லைஃப் முடியுதுன்றான் டாக்டர். என்ன பண்ணுவேன் நான்? முடிஞ்ச அளவுக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுவேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ பார்த்துக்குவேன். லாஸ்ட்ல கடைசி நாள் வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க தெரியுமா? கொஞ்சம் உன்னுடைய சித்தமா இருந்தா என்னை உயிரோட வச்சுப்பான். அப்போ வராத எங்க இயேசு கிட்டன்ற, அப்போ வராத கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஆண்டவரை மறந்துடாதம்மா. என் மேரேஜ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் பைபிள் ஸ்டடியில வந்து உட்காந்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே வாஸ் மை ஹனிமூன்.
தெரியுமா? ஆனா எனக்கு அந்த மாதிரி வைஃப் கூட ஆண்டவர் கொடுத்தார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கம் லெட்ஸ் கோ டு சர்ச்னா என் வைஃப் ரெடியா வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த மரியாதையை கொடுத்து எனக்கு கல்யாணம் கட்டி வச்சிருந்தாலும் எனக்கு இயேசுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு உண்மைன்னு புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு என்ன பிரதர் காசு வந்துச்சுன்னு மாறிட்டியா? ஒரு 4 நகை வாங்கிட்டு வந்தமே போயிடுச்சா? ஒரு 4 வீடு வாங்கிட்டு வந்தமே எங்க பிரதர் அந்த அன்பு தேவன் மேல அந்த வெறி எங்க போச்சு? பிஸி ஆயிட்டியோ? பொருத்தனை மறந்துட்டியோ? ஆண்டா ஒண்டியா நிக்க மொத்தம் ஆண்டவர் யாருன்னு தெரியும் உனக்கு. உன்னை தனி மரமா நிக்க விட்டுருவாங்க ஜனங்க. இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து போயிடாத, நம்பி ஏமாந்து போயிடாத. தபார் ஏமாந்து நின்று ஒரு ஊழியக்காரன் நின்று சொல்றேன், எல்லாம் போய், உண்மையா சொல்றேன், எல்லாம் போய். இதுதான் சத்தியம். ஒரு 5 அண்ணன் தம்பிங்க இருக்கிறீங்க. 5 அண்ணன் தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி மாதிரி இருப்பீங்க. ஆனா எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிப்பீங்க. நல்லா கூட்டு குடும்பமா வாழுவேன். ஒரே ஒரு பொண்ணு குழந்தை இருக்கலாம். அந்த பொண்ணு குழந்தை கல்யாணம் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் பிரியும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு ஆஃபீஸ்ல, ஆஃபீஸ் சேஞ்ச் ஆனது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரியும். வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க க்ளோஸ். நீ வீடை ஷிஃப்ட் பண்ணி போனீங்கன்னா அவங்க க்ளோஸ் பிரிஞ்சிடுது. சாவு வண்டியில இருக்கும் போது தான் எல்லாரும் க்ளோஸ். உன்னை மண்ணில போய் புதைச்சிட்டு பேருக்கு கையை கழுவிட்டு வீட்டுக்கு வருவாங்கயா. காரியம் பண்ணிட்டு முற்றிடுவாங்க. உனக்கும் ஒரு காரியம் பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு காரியத்தை பண்ணிக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு எப்படி இருக்கிறீங்க நீங்களாம்? ரொம்ப உண்மையா இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்காக ஒரு அம்மா பாவம் ஸ்கூலுங்களுக்கு எப்படி ஓடுது அம்மாங்க. பிரின்சிபல் கூப்பிடுறாரு, டீச்சர் கூப்பிடுறாரு. ஏமா அவங்க பிள்ளைங்களை எடுத்துன்னு வந்து வெளில விட்டுட்டு வெளியே வந்து உட்காருமா. டியூஷன்ல விட்டுட்டு எப்படி உன் பிள்ளைக்காக வெயிட் பண்ற? சாதாரணமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பதவியில வந்து உன் பிள்ளை டாக்டர் ஆயிட்டு கடைசியில என்ன அந்த பணம் தானே? அந்த பணத்துக்காக தானே இவ்வளவு படிக்க வைக்கிற? உன் பிள்ளையாய் மாத்தன அந்த ஆண்டவருக்காக வந்து வெளியே நிக்க வச்சு உன் பிள்ளைய கத்து கொடுத்து அனுப்புங்க. நேற்று கோகிலா சிஸ்டர், ஜீவன் உங்க மம்மி, அனிதா சிஸ்டர் இவங்க எல்லாம் வந்தாங்க. அன்னைக்கு பிள்ளைங்க கூட வந்தாங்க. சாட்டர்டே வந்து யாரெல்லாம் மலைன்னு உக்காந்துந்தியோ உனக்கு மழை வரும். உனக்கு வாழ்க்கையில சரியான மழை வரல, நான் கேர்ஸ் கொடுக்கல நினைக்காத. உனக்கு உண்மையான சீரியஸான மழை வந்துச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. மா என் வாழ்க்கையில வந்த மழை நான் பார்த்த தொட்டுதாம்மா இன்னி வரைக்கும் அந்த தேவனில் நான் வாழ முடியாது. அம்மா 2 விஷயத்தான், உன் மாம்சம் பெருகணும், உனக்கு வயிறு ரொம்பணும். இதுக்காகத்தான் எல்லாம் ஓடுறாங்க. வயிறு ரொப்புறதுக்காக, உங்க வித்தை பெருத்துக்கிறதுக்காக. என் பிள்ளை வரணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்மா, இதெல்லாம் பண்ண நல்லாக்க மாட்டேன். கடவுள் இருந்தா தான் நல்லா இருப்ப. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, பொய்ன்ற நானு. ஒன்னும் இல்லை, உன் பிள்ளை 40,000 ரூபாய் சம்பளம் சம்பாரிச்சுன்னா போதமா, இம்மிடியட்டா அது ஆட்டிடியூட் மாறிடுது. இம்மிடியட்டா மாறும் அது. கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சிச்சுன்னு நினைச்சுக்காய, இதுக்கு வேற வேலையே இல்லைன்னு. ஆனா இதுக்கு தான் நீ என்ன பண்ணியிருந்தம்மா, ரொம்ப உண்மையா போய் எச்சத்தட்டை கழுவிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு போட்டிருந்தேன். ரொம்ப மனசு வேதனையோட சொல்றேன். ரொம்ப கிட்டக்கிற கடவுள் வர டைம்ல இப்போ கூட சுயமா வாழ்ந்துக்காதீங்க. எனக்கு உனக்கு நல்லா என்ன பண்ணாதப்பா. நான் கேட்குறேன், ஏன்னா இவர்கிட்ட வந்தா உனக்கு என்ன கம்மியா வைக்கிறாரு? பாரு நல்லா தான் வச்சுக்கிறாரு. என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன், எதை பிடிச்சி நல்லா வரல. அவருக்கு விட்டது எல்லாமே 1000 மடங்கா கொடுத்துக்கிறாரியா. ஏன் இவரெல்லாம் மிஸ் பண்ணு மனசு வருது உனக்கு? ஏன் மனசு வருது? யாருக்குன்னா பண்ணிட்டேன், ஆனால் இவருக்கு பண்ணாதன்ற. இவரு அந்த மாதிரி கடவுளே இல்லை. 6 நாள் வேலை செய், 1 நாள் சபைக்கு வா. 7 நாள் வேலை செய்யாதப்பா, யாருக்கு சம்பாதிக்கிற கேட்க ஆண்டவர். அப்போ உன் மேலே என்ன ஆயிடுச்சு? உனக்கு ரொம்ப பண ஆசை என்ன ஆயிடுச்சு? உச்சன் தளத்தில் வந்துட்டுக்குது உனக்கு. அல்லேலூயா. காலையில் முறுக்கிய வந்தீங்களா? தேர்ஸ்டே வாங்க, ஈவினிங்கு வந்து உக்காருங்க. பண்ண பொறுத்தனையில் உண்மையா இருங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னோட வாசிக்கலாம். நீங்க இந்த பொருத்தனையை செய்யாம இருந்தா அது என்னவா உங்களுக்கு மாறும்? பைபிள் வாசிக்கலாம். Deuteronomy chapter 23, 21, 22, 23. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22, 23.
நீ உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பொருத்தனை பண்ணி, நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணது உண்மை என்று சொன்னால் அதை செலுத்த, அதை செய்ய நீ என்ன பண்ணாத, தாமதிக்காத. அதை செலுத்த என்ன பண்ணாத, தாமதிக்காத. என்ன பண்ணுவாரா, நிச்சயமாய் கேட்குவார். அதுக்கு தான் எனக்கு ஜனங்கக்கா நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, எனக்கு ஒரு 1000 ஜனம் போன 2000 ஜனம் ஏன் போனா போதுமா, திரும்பி நான் போனேன்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு காசு ஆண்டவர் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, நீங்க கணக்கு அங்க கொடுக்கணும். மேல போயிட்டு ஆண்டவருக்கு, உனக்கு நான் கொடுத்தேனப்பா, உன் நரம்பு நல்லா மாத்தனே, உன் கை கால் நல்லா ஆக்கனே, உனக்கு சுகரை எடுத்தனே, உனக்கு பிபியை எடுத்தனே, மரணத்துல இருக்கும் போது உன்னை வியாதியிலிருந்து குணமாக்கினே, உன்னை பிசாசுல தர எடுத்தனே, நீ தற்கொலை இருக்கும் போது உன்னை காப்பாத்தினே, என்ன பண்ண அதை வச்சுன்னு கேட்கவாரு. என்ன பண்ண அதை வச்சு, நல்ல கால் கொடுத்தனப்பா, எனக்காக என்ன பண்ண, நீ உன்னை மாத்தின, எனக்காக என்ன பண்ண, உன் புள்ளைய காப்பாத்தது உன் ஆசை, வீட்டை நடத்துறது உன்னுடைய கடமை, என் ஃபேமிலியை நல்லா குடும்பம், எனக்காக என்ன செஞ்ச, என்ன பண்ணுவாரா, நீ பண்ண பொருத்தனைய கேட்பார் கர்த்தர். நம்ம கடவுள் அப்படியெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது என்னைக்குமே பொய்யா மாறாது. நீ கணக்கு கேட்ட தொட்டதான் இன்னைக்கு ஊழியக்காரனா நான் ஓடி வந்துட்டேன், வேற ஆப்ஷனே இல்லை. எனக்கு ஒரே வழி தான் விட்டார். என்ன வழி தெரியுமா, இப்படித்தான் நீ வரணும், இப்படி வரல இப்படி சாவடா உனக்குட்டார். 2:30 மணி ராத்திரி நாயை போல அடிச்சு போட்டுருந்தாங்க என்ன, அது கூட என்னை யார் அடிக்கல, என்னை தள்ள விட்டார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் பிரச்சனை கொடுக்குறாரு தெரியுமாமா, கடவுளை விட்டு போறதுக்காக இல்ல, நீ கடவுள்கிட்ட வராதகிற, நீ அப்பப்போ சந்தோஷமான நாட்களை என்ன பண்ணிடுற தெரியுமா, மறந்துடுற நீ. அதுக்கு தான் உனக்கு அப்பப்போ ஆண்டவர் அலாரம் அச்சு நேருகிறார், வா வா வா, எப்படி வருவாய், இத பண்ணாதான் நீ வருவாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கஷ்டம் ஏன் கொடுத்தாரு தெரியுமா, நீ ஜெபம் பண்ணணும்னு கொடுத்தாரு. உனக்கு ஏன் வியாதி கொடுத்தாரு தெரியுமா, நீ திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும்னு கொடுத்தாரு. உன்னை ஏன் மனுஷன் உடைக்கிறார் தெரியுமா, திரும்பி அவர்கிட்ட அன்புல வந்து சேரணும்னு தான் கர்த்தர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ பொருத்தனை பண்ணி அதை செய்யாவிட்டால் கர்த்தர் என்ன கேட்குவாரா, கணக்கு கேட்குவார். அது என்னவா மாறும், பாவமா மாறும். எல்லாரும் நினைச்சுக்கிறேன் குடிகாரங்க தான் தப்பு, தப்பு பண்றவங்க எல்லாம் தப்பு, இயேசு அறியாதவங்களாம் சர்ச்சைக்கு வருங்க கூட ரொம்ப பேர் தப்பு பண்ணிக்கிறீங்க. சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க, எப்படியெல்லாம் பண்ணிக்கிறீங்க. எங்கள் வீட்டில் பிசாசுனால பிரச்சனை இருக்கும் போது எப்படியெல்லாம் பண்ணிக்கிறேன் தெரியுமா, நான் ப்ரேயர் நம்பவே மாட்டீங்க, அது பக்தி ப்ரேயர் இல்லை. பாத்ரூம்ல கூட என்ன பண்ணியிருந்த சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன்னா அப்ப என்ன வந்துட்டுச்சு, எனக்கு பயம் வந்துட்டுச்சு. ஆண்டவர் பயத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, உனக்கு பக்தியை வரணும்னு தான் பயத்தை கொடுக்குறாரு, உன்னை உடைக்கிறதுக்காக கொடுக்கல. அதை உருவாக்கிக்கங்க. எவ்வளவு நாளாச்சு நீ ஆண்டவர்கிட்ட பேசி, எவ்வளவு நாளாச்சு நீ பைபிளை வாசி, எவ்வளவு நாளாச்சு ஒரு ஆத்துமாங்கிட்ட போய் ஒருவர் பேசி லெவல் ஆயிட்டுக்கிறேன், இப்போ செட் ஆயிட்டுக்கிறேன், ஃபிக்ஸ் ஆயிட்டுக்கிறேன், நல்லா ஆகுதுப்பா, சூப்பர் ஆகுது. இதுக்காகலாம் ஆண்டவர் வருது உனக்கு ரட்சிப்பை கொடுக்கல. உன் நிமித்தமா எவ்வளவு பேர் ஆண்டவர் பக்கம் திரும்பிக்கிறாங்க. இதுக்காகத்தான் ஆண்டவர் கணக்கு கேட்குவார். என்ன கேட்குவாரா, இதை நீ செய்யாவிட்டால் என்னவா மாறுமா, உன் நிச்சயமாக உன் கையில் கேட்பார், அது என்னவா மாறும். காசு வந்துடுச்சு, இப்ப என்னத்துக்கு சர்ச்சைக்கலாம், பாஸ்டருக்கு ஏன் காசு கொடுக்கணும் நம்மளா இல்லையா. லோன் கட்ட மறக்க மாட்டாங்க, வாடகை கட்ட மறக்க மாட்டாங்க, அப்புறமா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட மறக்க மாட்டாங்க. கடவுள் கொடுக்கும் போது மாற்றம் என்ன எடுத்தா, பாவம், ஐயோ ப்ரேயர் பண்ணதுக்காக மறந்துட்டாங்களா, மறக்கிறியா,
லைஃப் எப்படி மாற்றிக்கிறாரு? காசுக்காக. காசை பார்த்து அவனு மாற்றினார். நீ தேவ அன்பை உணர்ந்தது உண்மைனா, பணம் இல்லை, நான் சொல்கிறேன் பாரு, பணமே இல்லை, அதை வந்து நீ எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கவேனா, அது ஒரு வேலைக்கார மாதிரி நீ ட்ரீட் பண்ணுவேன். அதுக்கு தான் நீங்கள் கேட்டது உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டு பேர் மறந்துடாத. திரும்பி என்ன பண்ணுவார்? திரும்பி வந்து உன் கைக்கு என்ன பண்ணுவார்? அபிகேல் திரும்பி வந்து கைக்கு என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்குவார். கரெக்டா கணக்கு கொடுக்கலன்னா அது என்னவா மாறும்? நீ தானே 60,000 ரூபாய் சம்பளம் கேட்ட, கொடுத்தாரா கொடுக்கலையாப்பா? நீ தான் நம்ம குழந்தை கேட்ட, கொடுத்தாரா கொடுக்கலையா? நீங்க தானே கேட்டு என் பிள்ளைய பாஸ் ஆக்குப்பான்ட்டு, பாஸ் ஆக்குனாரே இல்லையா? பாஸ் ஆகிட்டே நீ பஸ் பாஸ் வாங்கி ஓடிட்டு இருக்கிறீங்க. நீ தானே கேட்ட பிசினஸ், நீ தானே கேட்ட ஒரே ஒரு உயிர் கொடுப்பா உனக்காக வாழ்றேன்ட்டு, குத்தாரா கொடுக்கலையாமா? எங்க இருக்கிறீங்க இப்ப? உயிரை கொடுத்துருக்கிறீங்களா, உயிரை எடுத்துக்கிறீங்களா இன்னும்? அதுக்கு தான் என்னைக்குமே நான் சொல்வேன், சுகத்துக்காக இது வருது அர்த்தம் கடவுளுக்கு வராதீங்க. எது வரல கூட நீ வாப்பான்னு வாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இது வந்தோட நீ மாறிடுவ, இது வந்தோட நீ மாறிடுவ. அதுக்கு தாங்கத்தான் ஆண்டவர் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறார். பைபிள் சேத நீ கேட்டு நீ கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய சுய ஆசைக்காக கேட்டுங்கிற. அதுக்காக கேட்காத, ஏன் ஆசைக்காக கேளு. என் ஆசை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கடைசி வரைக்கும் அது மாறவே மாறாது. ஆசை உன் கையில கொடுக்கறதெல்லாம். ஆமென், அல்லேலூயா. உன் கையில் கணக்கை கேட்பார், அது என்னவா மாறுமா? அப்ப எவ்வளவு பாவம் பண்றீங்க நீங்க. ஜெபம் பண்ணாதது அப்ப என்ன ஆயிடுச்சு? பைபிள் வாசிக்காதது. சில பேர் பைபிள் வாசிக்குவாங்க, ரொம்ப சூப்பரான வாசிக்குவாங்க. ஏதோ அதோட இது வந்து இங்க பராக்காக்குது, இங்க இஎல்எஸ்ன்னுக்குது. என்ன பண்ணுங்க, அது எத்தனை போயிட்டு அவங்களுக்கே குத்துருங்க. ஏன்னா அங்க கூட எங்க வச்சுக்கிறாங்க தெரியுமா? இதை அப்படிதான் வச்சுக்கிறாங்க. இன்னும் ரொம்ப மல்டி டேலண்ட் கேட்குறாங்க, பேசுங்க ஆண்டவரே. இது எப்படி தெரியுமா? கிளி வந்து கூண்டுலேருந்து வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குது பாரு. ஒரு ஃபாதர் ரொம்ப நல்லா சொல்லாரு, சில கிறிஸ்டியனுக்கு இப்படி வாசிக்குவாங்க. வாசிச்சு வந்து என்ன வசனம் வருதா? யூதாஸுக்கு சொன்னார், நாண்டன் சாவு. ஐயோ இது எனக்கு இல்லை வசனம் இது. அப்பா இன்னொரு வசனத்தை வாசிக்கிறாங்களா, நீ எதை நினைச்சு அத்தியை செய்யின்றாரா? வந்து நாண்டன் சாவுனாரா? ரெண்டாவது வசனம் என்ன வருது? எதை நினைச்சோ அதை செய்யின்றாரா? இந்த மாதிரி வசனம்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். கிருபை யாருக்கு வேலை செய்ய தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுறவன் தான் கிருபை வேலை செய்யும். உங்க சித்தத்தை செய்கிறதுக்கெல்லாம் கிருபை வேலை செய்யாது. வண்டி ஓடுறது அவருது, அதுக்கு தான் லைசன்ஸ் தருவார். உன் வண்டி ஓடுறதுக்கெல்லாம் கிருபை தரமாட்டார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக தான் கிருபை தருவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அதுதான் சொல்றேன், என்ன வேணும்னா மறந்துடுங்க. ஆண்டவர் பண்ண பொறுத்து என்ன பண்ணாத. உங்க பிள்ளைங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு வயசுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணீங்க? சின்னதுல வயிற்றுல கையை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ப்ரேயர் பண்ணீங்களா? எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பா, உனக்கே தருவேன், கொடுத்துடுங்க. கொடுக்கலன்னா ரொம்ப தலைவலி கொடுக்குவான், அதுக்கப்புறமா எடுத்து வந்து கொடுக்குவீங்க. போன சர்வீஸ் கூட சொன்னேன், நல்ல ஒரு பிரதர் நம்ம கூட இருந்தார். அவர் கொஞ்சம் பாவ பழக்கத்தில் இருக்கும்போது அவர் என்கிட்ட வந்து பேசும்போது சில காரியங்கள் என்கிட்ட சொன்னார். அதில் இருந்தெல்லாம் நான் விடுதலை ஆக்கினே மெதுவாக ஒரு சில ஆலோசனை கொடுத்து ஜெபத்தை நடத்தி அந்த பிரதரை அப்படியே சேஞ்ச் பண்ணி அப்படியே கொஞ்சம் கிரைஸ்ட்குள்ளே எடுத்துன்னு வந்துன்னு இருந்தோம். அவரு என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, எனக்கு ரொம்ப ஓவர் லவ் காட்டுவார். பிரதர் சார்ல்ஸ் கூட வரல, அவருக்கு வந்து என் மேலே ரொம்ப லவ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் என் லைஃப்ல ஏதோ ஒன்று நல்லது பண்ணாரு எனக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிரதர் இருந்தார். அப்போ அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என் பிள்ளை இந்த மாதிரி இந்த பிள்ளைய நீ மாற்றிட்டப்பா, கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கிட்டப்பா அப்படின்னு. அதுக்கப்புறமா என் ஷூவெல்லாம் பாலிஷ் அடிக்குவாப்பில். பாலிஷ் அடிச்சு நான் சர்ச்சுக்கு ரெடியாக இருக்கும் போது வெளியே வச்சுட்டு வெயிட் பண்ணின்னு இருப்பாப்புல. நான் அவர் எங்கே போனாலும் வெளியே போவோம். சடனாக அவங்க அம்மா வந்துச்சு. வந்து என்ன தெரியுமா சொல்லிச்சு அவங்க அம்மா, என் அம்மாங்க நீ இப்படியே இருந்தால் எப்படிப்பா குடும்பத்தை நடத்துதுச்சு. வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பார்த்து சொன்னேன், நல்ல ஒரு டே ஷிஃப்ட் வேலைக்கு போ. எவ்வளோ என்ன வேலைக்கு போ?
நல்ல ஒரு 15,000 ரூபாய் சம்பாரி, ஆனால் ஆண்டவர் கூடவே வெற்றின்னு சம்பாரி. ஏன்னா ராத்திரியில் நீ போவாத, ஏன்னா நீ பண்ணுற பாவம் எல்லாம் ராத்திரியில் தங்குறது, இதெல்லாம் ராத்திரியில் தான் ரொம்ப செய்ய முடியும். நீ அங்கே போனால் டெம்ட் ஆகிடுவ, உனக்கு அந்த சோதனைக்குள்ளே வந்துடும். நெருப்பில் நீ இருந்துன்னு சுடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உன்னை நெருப்பாக இருந்தால் தான் உனக்கு சுட தெரியாது. அதனால் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கோ. நாங்கள் 15,000 ரூபாய் வேலை கெச்சிச்சு, ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கலை. யார் ஒத்துக்கலை? சரி, தாய் அம்மாவா இருங்க. சர்ச்சுக்கு புள்ள சர்ச்சுக்கு வந்தா எந்த அம்மா நான் நீ திட்டுனேன்னு நினைச்சுக்கோ, உன் புள்ளிய நான் எழுதி தரேன், உன் மான மரியாதையில் அவன் தான் எடுப்பான். சர்ச்சில் வேலை சேர்த்து ஏதாவது அம்மா அப்பா நீங்க ஸ்டாப் பண்ண, உன்னை கணக்கு கரெக்டா கேட்குவேன். சர்ச்சுக்கு வரவங்களை நான் ரெடி பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் வீட்டு வேலை செய்யாம சர்ச்சுக்கு வராத கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் கொடுக்குறேன் கிளாஸ். வீட்டு வேலை செய்யாத சர்ச்சு வேலை செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன். முதல் வீட்டு வேலை செய்ய சர்ச்சிலே கற்றுக் கொடுக்குறேன் நான். ஆனால் எந்த அம்மானா நீ அந்த மாதிரி என்கிட்ட சொன்னம்மா நீ முடிச்சு கதை நினைச்சு நானே எக்ஸ்ட்ரா உபவாசம் போடுவேன். சில அம்மாங்க சொல்றாங்களா, இனிமேல் இப்ப நான் சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேன். அனுப்பாத, பாருக்கு போறான், விபச்சாரம் பண்றான், கொலை பண்ணிட்டு வரான், 2 பொண்ணு அம்மாவை ஆக்கிட்டு அம்மா ஆசீர்வதிமான்றான். நீ அப்ப என்ன பண்ண? வாழ்த்துக்கள் சொல்லு. வேலை ஆகணும் போது கர்த்தர் தேவை, வேலை செய்கின்ற போது சாக்கு தேவையா? டிஷ்யூ பேப்பர் இல்லம்மா கர்த்தர். வாழ்க்கை உனக்கு அவரு, அவரோட முக்கியத்தை என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ. அவர் இல்லைன்னா செத்த போயிடுவானு போலாம். ஐசியூல லாஸ்ட் ஸ்டேஜ்ல படுத்துக்கிறவங்கள்ட்ட கேட்டுப்பார், கடவுள் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. ஜெயில ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கிட்ட கேட்டுப்பார் தேவனுடைய அருமை என்னன்னு. குடும்பமே டிவோர்ஸ் ஆயிட்டு 2 பேரும் 2 வீட்டுல இருக்கிறான், அவங்களுக்கு கேட்டுப்பார் இயேசு யார் என்று. வாழ்வதா சாவதா என்று வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கிறவங்களுக்கு ருசித்து கேட்டுப்பார் இயேசுடைய அருமை என்னன்னு. சும்மா ஒரு 50,000 ரூபாய் அந்த வாழெல்லாம் ஆட்டாதீங்க. சம்பாதிப்பு அந்த பிஸினெல்லாம் காட்டாதீங்க. பொருத்தனை பண்ணியா உண்மையாரு சொன்னா கரெக்டா செய், கேட்கறதுக்கு கரெக்டா வருவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. சர்ச்சை கேம்பனா சில பேர் அம்மா என்ன நினைக்குவீங்க, என் பிள்ளைய ராத்திரியில் அனுப்பக்கூடாது. நாங்கள் யாரையும் ராத்திரியில் வைக்கிறது இல்லை, 9 மணியா நான் அனுப்பிடுறேன். நான் பிரதர்ஸுங்களே கேட்பார், யாருன்னா ரெடிஸ் அவகாரத்தை அனுப்ப சொல்லிடுங்க. ஒன்றை குறைஞ்சு போயிட மாட்டோமா? நீ பண்ண ஜெபத்துக்காகத்தான் கர்த்தர் சர்ச்சை ஓப்பன் பண்ணி உன் புள்ளையை ட்ரெயின் பண்ண ஆசைப்படுகிறார். உன் புள்ள சேட்டை பண்ணிச்சுன்னா வருதுலன்னா அப்போ விட்டுரு, பரவாயில்ல. ஃபோர்ஸ் பண்ணாத அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாத. விட்டுரு அவங்களுக்கு வர வைப்பார். அவங்களை என்ன பண்ணுவார்? இதெல்லாம் வந்தாங்கம்மா, ரொம்ப மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு. 150 பேர்ல ஒரு 15-20 பேர் வந்தாங்க. மிச்சங்கெல்லாம் சுனாமி வந்துச்சு பெங்களூர்ல. என்ன ஆயிடுச்சு? ஆமா, வேலைக்கு போக மாட்டேங்குங்க. அது மாதிரி you give lame excuses for God, not for your manager, not for the money, not for the thing which gives you pleasure. குடிக்காரங்கள பாருங்களேன், குடிச்சு ஒரு நாள் வரும் அவனுக்கு இப்படி கையை வைக்க நல்லா உதறும். அப்ப சொல்லுவா, எப்படியா என்ன மாத்திரா. அவங்களெல்லாம் பார்க்கும் போது ஆண்டோடைய அருமை என்னன்னு எனக்கு புரியும். ஒரு நாள் மாற்றம் இந்த ஆண்டவர் என்ன சந்திக்காம இருந்தார்னா என் நிலைமை எந்த நிலைமையில ஆயிட்டு வேணாப்பா. ஏன்னா நான் நல்லா இருக்கும் போதே சாப்பிட்டியா தூங்கியான்னு கேட்கறது ஜனங்க இல்லை. என் மூக்குலையோ வாயிலையோ டியூப்பை போட்டுக்கின்னு கையெல்லாம் உதிர்கின்னு எங்கேயோ ரோட்டில் விழுந்தா கண்டிப்பாக எனக்கு எந்த ஜனமும் கண்டுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என் கண்ணு திறக்கப்பட்டது. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த இயேசுவை இல்லாமல் அவங்க வாழ்க்கை நீ எங்கேயுமே வாழ முடியாதுமா, வாழவே முடியாது. ஒரு வாரம் 6 நாள் உனக்காகவே வாழ்ந்துக்கோ, வேண்டானே சொல்லல. பிள்ளைக்காக வாழ், குடும்பத்துக்காக வாழ், பணத்துக்காக ஓடு, சம்பாரி, வேண்டானே சொல்ல. இந்த ஒரு நாள் வா. சாட்டர்டேஸ்ல 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, எக்யூப் பண்றேன். என்கிட்ட இருக்கிற கிஃப்ட் டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். போய் செய்யுங்க.
உன் ஆஃபீஸில் போப்பா, உன் வேலை ஸ்தலத்தில் போ, நீ ரோட்டில் நடக்கும் போது போ. உனக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் இயேசுவை பற்றி சொன்னா தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்ன. நீங்களாம் எப்படி ஆயிட்டீங்கன்னா எஃப்டி பண்ணிட்டுக்கிறீங்க, ஆர்டி அக்கௌண்ட் மாதிரி ஆயிட்டுக்கிற. ரிசர்வ் பேங்கா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்துச்சு, ஓகே லாக் பண்ணி உக்கானிடலாம், நம்ம குடும்பம் நம்மளது தான். வாண்டாம்மா, கண்ணுக்கு கேட்குவார், கணக்கு கேட்குவார்ப்பா. தம்பி, உன் காலை கொடுத்ததுக்காக கணக்கு கேட்பார். உனக்கு உள்ள இந்த நரம்பு ரத்தம் ஓடுறதுக்காக கணக்கு கேட்பார். உனக்கு நல்ல கண்ணு பார்வை கொடுத்ததுக்காக கணக்கு கேட்பார். நீ பைபிள் வாசிக்கிறேன்னு சொன்ன, பைபிளை வாங்குறேன்னு பொறுத்தனை பண்ண, வாசிக்கிறேன்னு பொறுத்தனை பண்ண. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தியா உன் பேட்டரி லோ ஆயினே வருது. எதுக்கு தான் லோ ஆகுது சொல்றேன் கேளு. எதுக்கு லோ ஆகுதுன்னு கூட புதுசா ஏதோ ஒன்று புதுசா வந்துச்சு ஆண்டவர் இடத்துல. அதுக்கு தான் என்ன ஆயிடுச்சு, இது லோ ஆயினுக்குது, அதுக்கெல்லாம் ஐயா எனக்குது. கடவுள்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்த, இப்போ ரொம்ப நேரம் யார்கிட்ட பேசுற? லவ்வரா, ஜவ்வரு. கணக்கு கேட்குவாரு, பேசு. ராத்திரி எல்லாம் பேசுறியா, நல்லா இருவ, லைஃப்ல சூப்பராக. ரொம்ப அருமையான கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் வாழ்த்து வரவேற்குவார். பேசு. என்னமா போய் பேசுறீல, எனக்கே தெரியுது இதுவெல்லாம் பொய்யாகிறாங்கன்ட்டு. ஆண்டவரை பார்த்துக்க, எப்படிப்பா இவ்வளோ இறக்கமாகற, நீ இவ்வளோ நடிக்கிறாங்களப்பா, வரும்போது ஒன்றுமே இல்லாத இருந்தாங்கப்பா, கொஞ்சம் வந்துடுச்சுன்னா போதும், எல கிள பேச்சு என்ன 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 அப்பா பாப்பா பாப்பா பாப்பாத்திகள் புழுவாய்ந்து மறந்துட்டார்கள். நான் சொல்லிட்டா பிரதர், எனக்கு ஒன்றும் ஆண்டவர் கம்மியாக வைக்கல பிரதர். ஐ வில் சேலஞ்ச் அண்ட் டெல் யூ, God never left me as a beggar. என்னை ராஜாவை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இன்னும் எவ்வளோ அவளுக்காக அடி பண்ண கூட ரெடியாகிற காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி யாரும் என் லைஃப்பை வச்சிருந்தில்ல, இந்த மாதிரி நான் வாழணும்னு யாரும் என்ன ஆசைப்பட்டதில்லை. எங்கள் ஆண்டவரை தவிர நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நல்ல உள்ள ஒரு இயேசு ஒருவர் மட்டுமே. அந்த உள்ளத்துக்கு நாயா துரோகம் பண்ணோம். 1000 பேரை கூட வெறுத்துருவேன் நானே, ஆனா அவரை வெறுக்க விட மாட்டேன். 1000 பேரை வேணும் தான் காயப்படுத்திடுவேன் தவிர என் கர்த்தரை காயப்பட நான் விட மாட்டேன். எவ்வளோ பேரை உறவு கூட என்னை விட்டு போட்டோம், ஆனா இந்த உறவை நான் விடக்கூடாதுன்னு தாக்குறேன். அதுக்கு தான் தைரியமா சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் கூட போறீங்களா, சர்ச்சை விட்டு கூட போங்க. ஏன்னா நீங்க என்னுடைய பிள்ளைகள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க நீ நல்லா இருந்தா சந்தோஷம், நீ நல்லா இல்லைனா தான் எனக்கு வேதனை. நான் நல்லா இருக்கிறதுக்காக சர்ச்சை வைக்கல, நீங்க நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் சர்ச்சை வச்சார். ஆமென், அல்லேலூயா. பொருத்தனை பண்ண உண்மையாருமா, ஜெபத்துல உண்மையாரு, ஊழியத்துல உண்மையாரு, ஃபாஸ்டிங்ல உண்மையாரு, கடவுள்கிட்ட உண்மையாரு, தசம பாகத்துல உண்மையாரு, 10 ரூபாய் கூட சம்பாரி, 1 ரூபாயில உண்மையார், கௌரவமா எத்தனை வந்து கூட என்கிட்ட. நான் வேண்டான்னு சொல்லிக்கிறேனா? என்கிட்ட கூட என்வெலப்ல எழுதி கொடுத்துக்கிறாங்க, 10 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அந்த காசை நான் செலவு கூட பண்ணாமல் வச்சுக்கிறேன் சில நாட்கள். காரணம் என்ன தருமா? அந்த 10 ரூபாவை பார்க்கல நான், அந்த 10 ரூபாய்கள் அந்த மனசை பார்க்குறேன். ஆமீன், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கூட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஏனியை மறந்துடாத. உன்னை எங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார், சும்மா திரும்பி பார். நீ எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கிறான் உன் லைஃப்ல, அதுக்காக கூட ஆண்டவர் விட்டுறாத. இன்னைக்கு வர பிரச்சனை நாளைக்கு உனக்கு ஒரு சக்சஸா மாத்ததுக்காக தான் இந்த பிரச்சனை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஊழிய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. வாங்க, அதுக்கு தான் சாட்டர்டே கற்றுக் கொடுக்குறேன். ஊழியம் பண்ண என்ன கிடைக்க தெரியுமா? காசு பணம் கொடுக்குற மரியாதையெல்லாம் இல்லையா? காசு பணம் உலகம் கொடுக்காத மரியாதையெல்லாம் என் கர்த்தர் உனக்கு தர வைக்கிறார். என்னை கனப்படுத்துற என்ன பண்றாரா? நான் உன்னை கனப்பணித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றார். ஆமென், அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்ன பண்ணுவாரா? பிதாவானவர் தூக்கி தூக்கி நிக்க வச்சு காட்டுவார் உன்னை. என் புள்ள, அது என் புள்ள, என் புள்ள. எல்லா இடத்துலையும் உன்னை உயர்த்தி காட்டுவார். உன் வேலையில தூக்கி காட்டுவார், என் புள்ளவன். உன் குடும்பத்தை தூக்குவார், என் புள்ள. உன் வேலை ஸ்தலத்துல தூக்குவார், என் புள்ள. எந்த இடத்துல தலை கீழே போட்டியோ அதே இடத்துல தூக்கி காட்டுவார், என் புள்ளவன். ஊழியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? இன்னி வரைக்கும் ஒருத்தர் என்னை டச் பண்ண விடல கர்த்தர். நானா யாரும் அந்த மாதிரி போய் பண்ணுந்தோ இல்லை.
என்னைய விடல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு. எந்த இடத்துல நீ அசிங்கப்படுற மாதிரி உன் ஆண்டவர் வச்சாரா? அசிங்கப்படுற இடத்துல எல்லாம் உன் துணியை போட்டு மூஞ்சு உடம்பு கவர் பண்ணி உன் அவமானத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படியே எடுத்துன்னு வந்தாரு. எவ்வளவு பெண்களை பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எடுத்துன்னு வந்தார். உன் மான மரியாதை வெளியே போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எடுத்துன்னு வந்தார். எவ்வளவு பேரோட மான மரியாதை ரோட்டுக்கு போறதுக்கு கவர் பண்ணி எடுத்துன்னு வந்தார். அந்த தேவனுக்கு உண்மையா இருங்க, உண்மையா இருப்பா. அந்த பாவத்தை நீ பழைய பாவத்தை நீ பண்ணினே இந்தினா இவ்வளவு செத்து போயிட்டுக்க வேணி. இன்னைக்கு அந்த பாவத்தை விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டது இல்ல, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பாவத்தை விட வச்சார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீ நல்லா வாழ்ந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? டுடே யூ ஆர் லிவிங் a good life. நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதை சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்தது யார் தெரியுமா? நீ தங்குறதுக்கு மழை வரும்போது போய் தூங்குறதுக்கு இடம் கொடுத்தது யார் தெரியுமா? உன் பெத்த அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சொந்த உறவு எல்லாரும் உன்னை தள்ளினாலும் இந்த அப்பா மாற்ற உன்னை தூக்குறது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கெல்லாம் போய் பேசுன பொருத்தனை பண்ணாத, உண்மையான பொருத்தனை பண்ணு. 7 மணி சர்ச்சுக்கு பொருத்தனை பண்ணிக்குவீங்க, 7 மணிக்கு சர்வீஸ்க்கு எவ்வளவு மணிக்கு வரணும்னு பொருத்தனை பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் பாருங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் ஃப்ரூட்டை பாருன்னுவார், யாரெல்லாம் வாயில சொல்றாங்களோ அவங்களை பேசாத நம்பாதன்றார், கனியை பாருன்றார். Many people will say, I live for God. Living for God can be done by anyone, brother. To live like Jesus can be done by few people. நான் இயேசுவுக்காக வாழ்றேன்னு வாங்க, நான் இயேசுவை போல வாழ்றவர் தான் கம்மியான ஜனங்க. இயேசுவை போல வாழ்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? உலக மேல எல்லாம் அவ்வளோ ஈஸியா கண்ணு போவாது. உலக ஜனத்தின் மேல, இன்பத்தின் மேல, பாசத்தின் மேல எல்லாம் கண்ணு போவாது. யாருக்காகப்பா விட்டுற இயேசுவை? லவ்வருக்காகவா? கட்டிக்கப்பா, தாலி கட்டிக்கோ, 4 தாலி கட்டிக்கோ, 1 2 3 4 கட்டிடு, விடவே விடாத, வைஃபே வச்சுக்கோ. அதுக்காகலாம் ஓடுற, தேடி தேடி ஓடுற, பணிந்து பணிந்து வேலை செய்யற. என்னத்துக்காக? அது கூட இருந்து ஒரு 2 பிள்ளையை பத்துக்கு பேருக்கு அப்புறமா என்ன பண்ண போற? அதுக்கப்புறமா என்ன பண்ண போற? அதுக்கு சொல்லுப்பா, என்ன பண்ண போறீங்க? ஏன்னா குழியில போகும்போது மண்ணு போடுறதுக்கு 2 புள்ளியை பெத்துட்டு போற, அவ்வளவுதான். வம்சம் பெருகணும்ன்றாங்க. பாவமான வம்சம் பெருகினா என்ன, பெருகலனா என்ன? பரிசுத்தமான வம்சம் தான் பெருகணும். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி பிள்ளை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணு. நீங்க அநேக பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு அம்மாங்க வந்து என்கிட்ட கண்ணீர் விடுறாங்க தெரியுமா? என் பிள்ளை இந்த மாதிரி பந்து பிரதர், என் பொண்ணு இந்த மாதிரி பந்து பிரதர், என் பையன் இந்த மாதிரி பண்றான் பிரதர், பாத்ரூம் கபோர்ட்ல காஞ்சா வச்சு அடிச்சுக்கிறான் பிரதர். ஆசீர்வாதம் எல்லாமே ஆசீர்வாதம் நினைச்சுக்காத, கல்யாணம் எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் நினைச்சுக்காத. உன்னை இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றி சபையில வைக்கிறதான் பெரிய ஆசீர்வாதமே. ஆமென், அல்லேலூயா. ஸோ உங்க பொருத்தனையில் உண்மையா இருங்க. ஃபாஸ்டிங் போடுறீங்களா? உண்மையா இருங்க. எவ்ரி ஃப்ரைடே போடுறியா? போடு. எவ்ரி மண்டே போடுறியா? போடு. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், யூ ஷுட் ஃபாஸ்ட் ஆன் த டே. நீங்க என்னைக்கு ஃபாஸ்டிங் போறியோ உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும் பாருங்க. என்னைக்கு நீ ஃபாஸ்டிங் போறியோ அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஹோட்டல் போயிட்டு வரலான்னு. நீங்க என்னைக்கு ப்ரேயருக்கு உக்காரியோ அன்னைக்கு யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பிசாசு பண்ற தந்திரம். தேவனை விட்டு பெரிய பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபம் பண்ணோன்னு நினைக்குவீங்க, டைமை பார்க்குவீங்க, 8:58 பார்க்குவீங்க, சாரி 8:48. நீங்க என்ன யோசிக்குவீங்க தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. 9 மணிக்கு பண்ணலான்னுவீங்க. எவ்வளவு மணிக்கு பண்ணலான்னுவீங்க? 8:48க்கு லைட்டா கண் மூடினீங்கன்னா மறுநாள் காலையில 9 மணிக்கு எழுந்திரிங்க. எப்படி கரெக்டா பேசுறாரா கடவுளே? பைபிள் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட் போட்டுக்கலாம். மனசுல நினைச்சிட்டியா? 1 நிமிஷம் கூட முன்னாடியே யோசிக்காத, இமீடியட்டா செய். ஏன்னா அந்த கேப்ல பிசாசு வந்துடும். ஆமென், அல்லேலூயா. அதே உங்க மொபைல் போனை பார்க்கறதுல பாரு, உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஏன்னா you love it. When you love God, you will do it. Simple. Amen, hallelujah. You don't love that, you love this more, so you spend time more.
ஆனால் ஒன்றும் தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட்ல எல்லாமே வேஸ்ட் ஆடே. எதுக்காக ஓடணும், எதுக்காக செஞ்சோம், எதுக்காக வாழ்ந்தோம், எல்லாமே வேஸ்ட். தேர்ஸ்டே கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு அம்மாவோட கதை. ஒரு ஆர்ஃபனேஜில் ஒரு அம்மா இருந்துச்சு. ஷி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் அ ஸ்கூல். ஒரு ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ஃபவுண்டரா. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா. ஒரே ஒரு பையனா. அவனு எல்லா சொத்தை விற்று பார்த்தானா. வியாதி குணமாகல, முடியலையா. லாஸ்ட்ல வந்து மேலே ஆயிடுச்சா, ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துட்டாங்களா. காசு எல்லாம் செலவு பண்ண 2.25 கோடியா. 2.25 கோடிமா. எதுக்கு வேல்யூ தெரியுமா? எதுக்கு? கிட்னி எங்க பாக்குது? இங்கயா எங்க பிரதர் சொல்லுங்கப்பா, கிட்னி எங்க இருக்குது? தெரியல, எனக்கும் தெரியல தான் கேட்குறேன். இங்கேயா பிரதர்? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நான் டாக்டர் படிக்கல, கேட்குறேன். அந்த கிட்னியோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 2.25 கோடி கொடுத்து கூட கிட்னி என்ன ஆகல. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுமா கிட்னி? அப்ப ஆண்டவர் எவ்வளவு கொடுத்துக்கிறார் உங்க கையில? 2.25 கோடியோட விலை உள்ள ஒரு பொருள் ஆண்டவர் உனக்கு வச்சுக்கிறார். ஆனா நீ என்ன ஜெபம் பண்ணிக்கிற? அப்படியே ஆண்டவரை வந்து பெண்லேயே குத்தணும். மரமாண்ட கண்ணு எவ்வளவு வேல்யூ தெரியுமா? உன் நரம்பு எவ்வளவு வேல்யூ தெரியுமா? நான் செத்துட்டா நல்லா இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும்? புழுவுக்கு தான் நல்லா இருக்கும். ஃபுட்டு யாருக்கும் நல்லா இருக்காது. எனக்கு கடவுள் இந்த கடத்துல விடுது. கடை வரதோ வரலையோ ஆயிடுச்சு. கடை வந்துச்சா, அந்த கடத்தை தீக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எதெல்லாம் கொடுத்தாரோ அதுக்கு என்ன பண்ணு? நன்றி சொல்லு. எதுவுமே ஆகலையா, உயிரோட இருக்கிற, அதுக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. என் குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, வீட்டில் ரொம்ப அவமானம், வேலையில ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் அவமானம். ஜீசஸ் என்ன அப்படியே வாழ்த்து வரவேற்று இருந்தாங்களா அவரை? பைபிள் சொல்லுது, ஒரு கண்ணை கட்டிட்டு தலைமையில கொட்டி என்ன கேட்டாங்களா தெரியுமா? நீ தீர்க்கதரிசி தானே? யாரு? அவர் கூடவே இருந்தவங்க. பொருத்தனை பண்ண யூதாஸ் என்ன பண்ணா? காட்டி கொடுத்துட்டா. லாஸ்ட்ல திரும்பி எத்தனை வந்து இயேசுக்கே கொடுக்க, ராஜாக்கே கொடுத்தா. ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயோ, இந்த அப்பாவி ரத்தத்தோட காசு எனக்கு என்ன வந்த வேண்டான்ட்டு யூதாஸ் என்ன பண்ணா? தூக்கி போட்டுட்டு போய் நான் செத்தான். ஆண்டவர் இல்லாத காசு சம்பாரிச்சு நான் கூட தூக்கி போட்டுருவேன் ஒரு நாள். அவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் கொடுக்கிற இன்பம், அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்தை உனக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கங்க இதை. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க ஜெபத்துல என்ன பண்ணுங்க? பொறுத்தனையில உண்மையா இருங்க. மண்டே போடுங்க, சாட்டர்டே போடுங்க, ஃப்ரைடே போடுங்க. எனி டே இட் இஸ் ஃபிளெக்சிபிள் ஃபார் யூ. சூஸ் இட். வாலிப பையன், நீ கூட என்ன பண்ணப்பா? ஃபாஸ்டிங் போடு. ஒரு 4 மணி வரைக்கும் என்ன பண்ணு? வயிற்ற கட்டு. தானியேல் என்ன பண்ணா? அவன் பொறுத்தனை பண்ண ஆண்டவருக்கு. ராஜா வீட்டு சாப்பிட நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நீங்க கூட சரி, இருக்கிறது என்ன பண்ணாத. பின்பாக ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்னன்னு வரும்? இங்க கறி, இங்க மீன், இது அங்க அது சாப்பிட்டு அப்படியே பிரேயர் எங்க வருதுன்னா அல்லேலூயானா அப்படியே கொல்பெல்லாம் வெளியே வரும். சில பேர் பிரேயர் பண்ணுவாங்க. எப்போ பிரேயர் தெரியுமா? நல்லா இவர் ரொப்பிக்கிறது 100% வராது. அன்னைக்கு கூட பிரேமமா அவங்க வீட்டில் கூட யாரோ எனக்கு கேட்டாங்க, யாருக்கோ போய் ப்ரேயர் பண்ணலான்னு. எனக்கு யாருன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும்னு நினச்சா எனக்கு சாப்பாடு போடாதீங்க. அப்படியே என்னை விட்டுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். சாப்பாடு போட்டிங்கன்னா எனக்கு என்ன ப்ரேயர் தரமா வரும்? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா ஆத்மா என்ன ஆயிட்டுக்குது, போயிட்டு இருக்குது. அதுக்கு தான் ஆண்டர் ஃபாஸ்டிங் போட்டுன்றாரு. நீங்க பாத்துக்கிறீங்களா? சாப்பிடாத போது உங்களுக்கு என்ன வருது இல்ல? தூக்கம் வருது இல்ல? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ தூங்க கூடாதுன்னு தான் உன்னை என்ன பண்ணுன்றாரு. ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சுகர் இருக்குதோ ஃபாஸ்டிங் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 3 o'clock வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அடிங்க. சுகர் போகணுன்னா சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாறிக்கும். நான் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். எனக்கு கூட கால்நோவில் யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகிட்டுச்சு. என் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண எல்லாமே ரிப்போர்ட் நார்மலாக வந்துடுச்சு. அல்லேலூயா. நீ மாறணும்னா அவரை மாற்றத்துக்கு ரெடியாக இருப்பா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க. பொறுத்த நிலை என்னவா இருங்க. சூழ்நிலைலாம் பார்க்காத.
நீ சர்ச்சுக்கு வரும்போது தான் பிரச்சனை வரும். பட் ஸ்டில் என்ன பண்ணு, ஓடி வா. ஜெபம் பண்ண நினைக்கும் போது தான் சொந்தக்காரங்க வருவாங்க. வீட்டில் ப்ரேயர் வைக்கும் போது தான் பிரச்சனை வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும். பரவாயில்ல, ஓகே, வெயிட் லெட்ஸ் நாட் டாக் நவ். அப்படி பேசுறது வேண்டாம். இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அதை பற்றி கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ரேயர் பண்ணிவிட பிரச்சனை வெளியே போயிட்டு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் பிள்ளையை அர்ப்பணிக்கிறேன்னு பொருத்தனை பண்ணிக்கிறீங்களா? யோசித்து பார். நீ ப்ரெக்னென்ட் ஆகும் போது அம்மா உன் பிள்ளை மேலே கையை வச்சு நீ சொல்லிக்குவேன், ஆண்டவரே இந்த பிள்ளைய உனக்கே ஒப்பு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணிங்கிற பார். அங்கங்கே எடுத்துன்னு சுத்துன்கிறியா? சுத்து வேண்டான்ல, கொஞ்சம் என்ன பண்ண, உன் பிள்ளைய எடுத்துன்னு வந்தீங்க என்ன பண்ண. இங்க தாம ஒழுக்கத்தை கத்து தருவாங்க. என்ன கத்து தருவாங்க? அந்த புள்ள மாற்ற ஒழுக்கம் இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துச்சுன்னா உனக்கு புள்ள இல்ல, அது நெருப்பா மாறிடும். Fire! She will be your fire. ஒரு அம்மா சொல்லுவாங்க, என் கையில நெருப்பே தூக்கின்கிறாங்க. ஏமா? நான் இல்லப்பா, இது ரொம்ப இப்போ ஒரு மாதிரி பண்ணிருக்குது, இது போன்ல ரொம்ப பிஸியா இருக்குது. Fire! நீ அதைத்தானே விரும்பி கேட்டாய். Fire! எப்படி பாக்கியமா இருந்ததெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு, இப்போ அப்படியே பாரமா மாறுது. கல்யாணத்தை ரொம்ப கேட்டேன், எத்துக்கோ மகனே, இரவும் பகலும் நீ விருப்பப்படுறது எத்துக்கோ. இப்போ தெரியலையே, இதெல்லாம் எடுக்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. எப்படி இருக்குது? கலகதா? சூப்பரா? உன் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் என்ன பண்ணார்? எந்த பிரேயரும் வராது. இப்போ காசு வேணும்னா வெறும் காசுக்காகவே அந்த 50,000 ரூபாய் எப்படி நான் தீர்த்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைக்காரன் திட்டம், கடவுளாக தீர்த்துட்டு ஆளை விடுப்பா, பாட்டா இடாகுதுப்பா. அம்மா ப்ரேயர் பண்ணலாம். அப்படியே என்ன ஆகுது? ரிவர்ஸில் வருது. இப்போ வேலை இல்லாத போது என்ன பண்ணுவாங்க? வந்து உட்காருவாங்க. வேலை ஒரு வேலை கொடுத்துருப்பா, இந்த வேலை கொடுத்துனா கண்டிப்பா உன்னை நான் தாங்குறப்பா, தூக்குறப்பா. ஆண்டவர் மகன் ரொம்ப போய் பேசுறாப்பா, இது கொடுக்கட்டா, வாடா மகன். அப்பா ஏமா சர்ச்சுக்கு வரலடா? பிஜி வரோமா, எங்களுக்கு நீ ஃபோன் பண்ணுவேன், அப்போ நாங்க சொல்றோம், அப்போ பிஜின்றோம். ஏன்னா நீ விதைத்ததுன்னா ஒன்றும் நீ அறுவடை பெற்று தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு புத்தி வரும். அறுவடை இல்லைன்னா யாருக்கும் புத்தி வராது. கொலைக்காரனுக்கு மாற்றம் ஜெயில் வைக்கல நினச்சிக்க, இன்னும் எவ்வளோ கொலை பண்ணுவான். இப்போ ரூல்ஸ் வந்துங்க தான், இந்தியாவில் ஷூட் பண்ணுறாங்களாம். வரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஷூட் பண்ணி எல்லாரையும் சாவாடுறான்றேன். விடாத எல்லாரும். பாகிஸ்தான்கார பாம்பு வைக்கிறான், வேடா பெங்களூர்லன்ற. நான் ஜல்தி எங்கள் அப்பாவை போய் பார்க்கடா, வேடா ஜல்தி, நான் வெயிட் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் இப்போ உலகம் மேலே ஆசை இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஆசை வராது. ஆசை நான் வீடை கட்டுடா, ஆசை கட்டு அப்ஸ்டேர் கட்டுறா, உள்ள லிஃப்ட் வேடா ஓடு. ஏ காத்தா, பி காத்தா, செட்டு காத்தா, எல்லா காத்தா வாங்கி வச்சுக்கோ. உன் மூக்கில் காத்து இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். என்ன நினைச்சுக்கிறீங்க? ஆண்டவர் கூலியை செஞ்ச என்ன பிச்சைக்காரனை விட்டுறாரா? என்ன நடு ரோட்ல விட்டுட்டுக்கிறாரு எங்களெல்லாம்? பயங்கரமா வச்சுக்கிறாரியா? நல்லா வச்சுக்கிறாரு எங்க அப்பா. இவருக்காக வந்து உழைக்கிறது தப்பே இல்லைன்ற. ஆமென், அல்லேலூயா. செஞ்சு பாருங்க, அவருக்கு பொருத்தனை பண்ணிப்பார். ராத்திரி உக்காணி 1 ஹவர் பொருத்தனை பண்ணு. 24 ஹவர்ஸ் 10 ஹவர் வேலை, 10 ஹவர் தூக்கம் கூட தூங்கிக்கோ. எதுனாக்கட்டும். 24 ஹவர்ஸ் 20 ஹவர் ஆயிடுச்சு. 4 ஹவர் இருக்குது. 4 ஹவரில் ஒரு 2 ஹவர் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே தான் ஃப்ரெஷ். 1 ஹவர் என்ன பண்ணு, அழகா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பி. குட் டைம் டு டாக் டு காட் இஸ் நைட். நைட்டில் நல்லா பேசலாம். யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எல்லாம் தூங்கிருக்கோம். அதோ காலையில் இன்னும் சூப்பர், எல்லாம் அப்படியே துபாயில் இருக்குவாங்க, நீ மாற்ற தேவ சமூகத்தில் இருக்கிறேன். நம்ம நிலையிலோயா ஒன்று கேட்டு வாங்கி பாருமா. நீங்களாம் சர்ச்சுக்கு எப்படியும் வந்தீங்க தெரியுமா? நான் கூப்பிட்டு வரல, நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்குவேன். நான் நேற்று கூட கேட்டேன், எங்கள் சபைக்கு புது ஆத்தமா கொடுப்பான். காலையில் யாரும் இந்திரா நகர்லேருந்து வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே வந்துக்கிறாங்க. 2 பேர் சர்ச்சுக்கு வர வச்சுக்கிறார். காட்டுறேன். பவர் அஸ் ப்ரேயர் பிரதர்.
சாரி, பிரேயர் ஹஸ் பவர். நீ ஜெபம் பண்ணிப்பார், உன் கண்ணை பார்க்க வைக்குவார் கடவுள். ஜெபம் பண்ணாத தொட்டு தான் அப்படியே என்ன ஜாம் ஆயிட்டுக்கிற, என்ன பண்றதுன்னே தெரியல. பைபிள் சொல்லி, do not worry about tomorrow, but give thanks to the Lord in everything in your prayers and let it known to be God, so that the Father and who is in the heaven will answer for your prayers. இவ்வளோ தூரம் நடத்தினாரம்மா, கை விட்டுருவாரா? கண்டிப்பாக கைவிட மாட்டார். ரொம்ப நல்லா வைக்குவார்மா உங்களால. உன்னை நல்லா வச்ச அந்த ஆண்டவருக்கு வந்து நல்லது ஏதாவது செய்யுன்ற. ஆமென், அல்லேலூயா. இப்போ ப்ரேயர் டீமை நான் எங்கள் ப்ரேயருக்காக ஒரு டீமை ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்றேன். அதில் வந்து பிரேமம்மா, அனிதா சிஸ்டரு, ஜீவன் அவங்க மம்மி, யாரெல்லாம் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ண ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் யோசிச்சு ரொம்ப வியாதி தான் வந்துடும். நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜல்தி குணமாயிடுவீங்க. ஸோ அதனால் லேடிஸ்க்குன்னு ஒரு டீம் வைக்கிறேன். எங்களுக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கும் ப்ரேயர் வாரியர்ஸ் தேவை. நாங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் அந்த பிசாஸ் எங்களையும் அட்டாக் பண்ணக்கூடாது, என் கூட வர பிள்ளைங்களையும் என்ன பண்ணக்கூடாது, அதை அட்டாக் பண்ணுங்க. ஏன்னா வீட்டில் தான் ரொம்ப நாளாக ஆளுகை செஞ்சுக்குவான். அந்த வீட்டுள்ள தான் இப்போ நாங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ எங்களுக்கும் ஒரு பேக் சப்போர்ட் இருந்தே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து நல்ல ப்ரேயர் பண்ணோம் தெரிலன்னா கூட வாங்க, கற்றுத்தரேன். நாங்கள் ஆனால் வந்தோடனே நான் அந்நிய பாஷைவை பேசிட்டேன், தெரியாத பாஷைகளெல்லாம் பேசித்தான் இன்னைக்கு கொஞ்சம் 100% கொஞ்சமாக பேசுகிற ஆண்டருக்காக. அந்த கொஞ்சம் எப்படி கற்றுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறோம், அதை கற்றுக்கங்க. லெட்ஸ் டூ மினிஸ்ட்ரி. நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணினே இருங்க. ஆத்மாவை கர்த்தர் எப்படி அனுப்பினே இருக்கிறான்னு மாட்டாப்பார். நெருப்பு நம்ம போட்டுனே இருக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் அனுப்பினே இருப்பா. யாரெல்லாம் கட்டி வச்சிருக்குதோ அவங்கள எல்லாத்தையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சேனை, ஒரு கூட்டம் சாகிறதுக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக எழுப்பிட்டு போயிடும். நம்ம செத்துட்ட பேருக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க. அங்கே உக்காந்து அவங்கள்ட்ட எல்லாம் பேசலாம். பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, அன்றைக்கி வந்தீங்களா நம்ம சர்ச்சுக்கு, நல்லா வச்சுக்கலாம். அப்போ பிரதர் நீங்கள் வந்து தொட்டா நானும் எங்கே இருக்கிற பிரதர். மிச்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, எங்கேயே விட்டுட்டு போகணும். மிச்சதெல்லாம் இங்கே விட்டுட்டு போகணும். கரெக்டாக இல்லைங்களா பிரதர்? விட்டுட்டு போனோமா, விட்டுட்டு போகக்கூடாதுங்களா? சார் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு எல்லாம் கணக்கு கேட்குவார். நீங்கள் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்கள் ஒய்ஃபு கூட நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு செஞ்சிடுங்க பிரதர். ப்ரேயர் பண்ணியா, என் ஒய்ஃபை இந்த மாதிரி நான் நல்லா வைக்கணும் அப்படின்னு செய். உங்கள் அம்மாவை யோசிச்சியா, உங்கள் அம்மாவுக்கு செய். உங்கள் அப்பாவுக்கு செய்யணும் ஜெபம் பண்ணியா, உங்கள் அப்பாவுக்கும் செஞ்சுடு. உங்கள் அண்ணன் தம்பிக்கு யோசிச்சியா, ஜெபம் பண்ணியா, பொருத்தனை பண்ணியா, செஞ்சுடு. ஐயோ அவங்க பண்ண மாட்டாங்களே, பண்ணுவாங்கன்னு பண்ணாத. உன் ஆண்டவர் பண்ண சொன்னாருன்னு பண்ணு. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆணுடைய குணம் அப்படி இருந்தில்ல. நீ பண்ணுவேன்ட்டு ஒரு நல்லது பண்ணல, நீ பண்ணலன்னா கூட நான் அவனுக்கு நல்லது தான் பண்ணுவேனாரு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பிள்ளைங்களை பொருத்தனை பண்ணது உண்மை. இன்னைக்கு உன் பிள்ளை சேட்டப் வந்து தெரியுமா, நீ பொருத்தனை பண்ணி சரியாக பண்ணிக்க மாட்டேன். உன் பிள்ளை இன்னைக்கு ஏன் பாரமாக மாறுது தெரியுமா? நேற்று கூட பிள்ளைங்களாம் வந்தாங்க மலையில், பெட்ரிஷா, லியானலா, அவ்வளோ மலை இருந்து கூட அவங்க வந்தாங்க. யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் them. எதுக்கும் முன்னாடி வச்சாங்க, இனி கர்த்தருக்காக முன்னாடி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களை அப்படியே வச்சுக்கோங்கம்மா, பீரோலே லாக் பண்ணி என்ன பண்ணுங்க, உள்ளாக்கரில் வச்சுக்க. எங்கன்னா ஓடிடும், நீ கூட வச்சுக்க. தம்பி நீ எல்லாம் வச்சுக்கப்பா, நீ நல்லா இரு, வாப்பா, கை கால் நல்லா கோமாதி, வா ஊழியம் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை யாருக்கும் நடக்க முடியல, பண்ண முடியும், அதுக்கும் ஊழியத்தை ரெடி பண்ணிட்டுக்கிறேன். இப்போ அதுக்கும் நெருப்பு இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம சர்ச்சனோட பேட்டர்னை, மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே இப்போ சேஞ்ச் ஆக போகுது. ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்கு தேவை 1000 ஆத்மாவை இந்த வருஷம் இயேசுக்காக நம்ம திரும்ப போயிடலாம். யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ நீங்க மாற்ற கை தட்டாதீங்க. ஆமென், அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா கர்த்தர்? கண்டிப்பா செய்வார். நான் மாறினா என் குடும்பத்தை கர்த்தர் மாத்துவார். என் குடும்பத்தை நிமித்தமா எல்லாரையுமே இயேசு மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ உங்கள் பொருத்தனையில் உண்மையாக இருங்க. ஏன்னா நீ பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாமல் இருந்தால் அது பாவம். அதே வசனத்தை 23 சொல்லுது, இதை நீ பண்ணாமவே இருந்துக்கலான்னு கூட சொல்லுது. என்ன சொல்லுது? அது என்னம்மா அது வார்த்தை? 23 ஆ ஆ
அதுக்கு முன்னாடி 22 சிஸ்டர். பொருத்தனை அதோட நீங்க என்ன பண்ணிக்கலாமா? அது பாவமே இல்லை. நீங்க பொருத்தனே பண்ணாம இருக்கிறது நல்லது. புரியுதுங்களா? இப்போ எதெல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பண்ற, ஹோம்ஒர்க் கொடுக்குற உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு கேளுங்க, ஏன் என் புள்ள எவ்வளோ உயிர் எடுக்குதுன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லி ஏமாத்திட்டு வந்துட்டுக்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, கேட்கிறாரு கணக்கு. இதுக்கு தூக்கமே கொடுக்க மாட்டேங்குது என் புள்ள. வயிற்றுல வச்சு என்னம்மா பண்ண, கை வச்சு ஆண்டவர் என்ன இது, அங்கே வயிற்றுலயோ ஒதுக்குது, நெஞ்சிலையோ ஒதுக்குது. இப்போ டைம் ஏன்னா இங்க எத்தனை வந்து விடுறதுக்கு தான் டைம். ஆமாம், நல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், உங்க பிள்ளைங்களெல்லாம் அப்படி வளர்த்துட்டீங்கன்னா ரொம்ப கௌரவம் கொண்டு வருவாங்க. உங்க மானம் மரியாதைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கௌரவத்துட்டுன்னு வருவாங்க. உங்க பிள்ளைங்களை எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்க வைக்க மாட்டான். உன் பிள்ளைங்க எங்க நிற்க வைக்க தெரியுமா? அவனுக்கு போடுற ஷாலையில உன் பக்கத்தை நிற்க வச்சு கர்த்தர் கனப்படுத்துற மாதிரி ஒரு தாயை கர்த்தர் சேவைக்கலாம். பவர் ஆஃப் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஊழியர் சேருங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஊழியர் சேருங்களுக்கு அவ்வளவு கனத்தை கர்த்தர் தருகிறார். அதுதான் ஊழியர் செய்கிற பிள்ளைங்களை கூட என்ன பண்ணாதீங்க, திட்டாதீங்க. அவங்க போய் கர்த்தர்ட்ட அழுதுட்டாங்கன்னா ரொம்ப வேதனை ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ நீங்களும் ஊழியம் பண்ணுங்க, மற்றவங்களும் ஊழியம் பண்ண வைங்க. ஒரு கூட்டச்சரத்தை கர்த்தர்க்காக பொருத்தனை பண்ணதை செய்யுங்க, இல்லைன்னா பொருத்தனையே. பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து ப்ரேயர், பைபிள், ஃபாஸ்டிங், ஆஃபரிங். பேசிக் ஒரு கிறிஸ்டியனுக்கு இது நாளும் கரெக்டாக இருக்கணும். இந்த நாளில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் கூட சம்வேர் யூ ஆர் செல்ஃபிஷ், சம்வேர் யூ ஆர் எங்கேயோ செல்ஃபிஷாக மாறிட்டுக்கிற. ஏதோ வந்து நீ என்ன ஆகிட்டுக்கிற, சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டுக்கிற. சாட்டிஸ்ஃபை ஆகாத, கர்த்தருக்குள்ள மாற்றத்தான் திருப்தி ஆகணும். நீ எதெல்லாம் உன்னை திருப்தி ஆக்குதுன்னு நினைக்கிறியோ அது திருப்தி ஆக்காது. எது உன்னை திருப்தி ஆக்காதுன்னு ஆண்டவர் தூரமாக இருக்கிறோம், அது மாற்றத்தை நல்லா திருப்தி ஆக்கும். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுகிறீங்க? எல்லாம் அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து